உலகத்தின் முதல் மூத்தமான தமிழ் மொழியை பேசும் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இருக்கிற கோயம்பேடு தாங்க வந்திருக்கோம். கோயம்பேட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடம் தான் பார்க்க வந்திருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நினைவிடம் அப்படின்னு சொல்கிறத விட கோவில் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா வீடியோ பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிட்டு இருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு இடங்களான கோவில்கள், மலைகள், அருவிகள், ஆறுகள், கோட்டைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியை சிறப்பிக்கிற வகையில் நம்ம சேனல் செயல்படுத்துங்க. நம்ம தமிழ் தொன்மையை வந்து பார்த்தீங்கன்னா தேடி நம்ம சேனல் செயல்படுத்தி வருதுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. வீடியோ கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக போக போகுது. உறவுகளை இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடைய தலைமை கழகம் தாங்க. ஆமாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய கட்சி ஆஃபீஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணியிருக்காங்கங்க. அவருடைய நினைவிடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்தை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கேப்டன் விஜயகாந்த் தமிழக முதல்வராக வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்டில் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு கீழே டைப் பண்ணிங்க. இப்போ நம்ம அவருடைய கல்லறையை பார்க்க போகிறோங்க. அவருடைய நினைவிடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இதை ஏன் நான் கோவில் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலாக தாங்க கருதுகிறாங்க. அவங்க வெளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மலர்கள்லாம் வைக்கிறாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் அதிகமாக வராங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர்கள்லாம் வாங்கி போய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்துகிறாங்க. இது வந்து கோவிலாக தான் கருதுகிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தகவல் பலகை இருக்குது. தயவுசெய்து மது அருந்திவிட்டு உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னு வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிட பார்வையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரிகார்டெலாம் வச்சுருக்காங்க. அந்த பேரிகார்டில் ஒரு பலகை இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனரில் உங்கள் காலணிகளை இங்கே விடவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் கோவில் மாதிரி சொன்னலாங்க. அப்படி தான் ஒரு கோவிலாக தான் பார்க்குறாங்க. காலணிலாம் இங்கே வெளியே வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கிற வர செப்பல்லாம் இங்கேயே கழட்டி விட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தாலும் இதை போல் இந்த பேரிகார்டு வச்சுருக்காங்க, இங்கேயே கழட்டி விட்டு உள்ளே போங்க. அப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. போகும்போது இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. நான் கேட்டால் தினந்தோறும் மதிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை போல் அன்னதானம் போடுறாங்களாம். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் அதாவது அவருடைய சக நடிகர்களுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தொண்டர்கள், ஏழை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவளிப்பது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கமாக இருந்திருக்குங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினரும் கட்சியினரும் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் செயல்படுத்திட்டு வராங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்கதுங்க. அவருடைய நினைவிடம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா பேனர்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்த நலத்திட்டங்கள்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பல நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இங்கே வரிசைப்படுத்தியிருக்காங்க பேனர் வாயிலாக. கேப்டன் விஜயகாந்த் அவர் செய்த நலத்திட்டங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம அவருடைய நினைவிடம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். கேப்டன் கோயில் நுழைவாயில் அப்படின்னு இருக்குங்க. இதுக்குள்ளே பகுந்து தான் போய்கிட்டு இருக்கோம். இப்படி போகும்போது இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புகைப்படங்கள்லாம் இருக்குது. அவர் சினிமாவில் நடித்த அவருடைய புகைப்படம்லாம் இருக்குது. அதுக்கு புகைப்படத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வசனங்கள்லாம் இருக்குங்க. திரைப்படங்களில் அவர் பேசிய வசனங்களும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது மேடைகளில் பேசின வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக காட்சிப்படுத்தியிருக்காங்கங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவருடைய நினைவிடம் நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அவர் நடித்த பல திரைப்படங்களுடைய புகைப்படங்கள்லாம் இங்கே இருக்குது. அவருடைய வசனங்களும் அதுக்கு மேலெலாம் இருக்குது. அவர் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடம் வந்தாச்சுங்க. மக்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடம். பாருங்கள், ஒரு கோவில் போல் செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக கல்லறையெல்லாம் கட்டலைங்க. மண்டபம்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் செட்டப்பில் இப்போ இருக்குங்க. அவருடைய கல்லறைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நினைவிடத்தில் இடதுபுறத்தில் ஆண்டாலும் வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளும் வச்சுருக்காரு. பெருமாள் மற்றும் ஆண்டாள் இவங்களுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நினைவிடம் இருக்குது. இப்போ பார்க்குறீங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களுடைய நினைவிடம். மக்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பெருமாள், ஆண்டாள் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேப்டனுடைய நினைவிடம் இருக்குது. மக்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்குற நம்மளும் அஞ்சலி செலுத்துவோம்.
உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் இருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் நின்னு அஞ்சலி செலுத்தியாச்சு. நீங்களும் செலுத்தியிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுத்தி இருக்கிற அந்த நினைவிடத்துக்கு முன்னாடி இருக்கிற அவருடைய புகைப்படங்கள், பேனர்லாம் காமிச்சுட்டு, இப்போ மறுபடியும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நினைவிடத்த உங்களுக்கு காட்டுறேங்க. நான் நின்னு வீடியோ எடுக்கிற ஒரு 5 நிமிஷமா இந்த கல்லறைக்கு முன்னாடி இருக்குங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பலர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து லைனா நின்னு அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டே இருக்காங்கங்க. ஒரு கோவிலுக்கு வரா போல மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் நாள்தோறும் இங்க வராங்கங்க. அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிலுக்கு நிகரா பார்க்கப்பட்டது வருது. அவருடைய இந்த நினைவிடத்துல அவருடைய புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்காரு கேப்டன் விஜயகாந்த். பின்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புகைப்படமும், பேனரும், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படம் அவருடைய ஃபோட்டோ வச்சிருக்காங்கங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்க மக்கள்லாம் வரிசை நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி செலுத்திக்கிட்டே வராங்கங்க. ஸோ இத பார்த்துட்டு நான் பின்புறத்துல என்னலாம் இருக்கு அப்படின்னு நான் காட்ட போய்க்கிட்டு இருக்கேன். பின்புறத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வச்சிருக்காங்கங்க. இங்க வந்து எல்லாரும் நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்கங்க. இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய மிக தீவிரமான ஃபேன். அப்புறம் அதாவது ரசிகர். மிகுந்த அன்பு வச்சிருக்காரு. எம்ஜிஆர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, மிகுந்த அன்பு வைத்த மனிதர் அப்படின்னு சொல்லலாங்க விஜயகாந்த். அவருடைய நினைவிடத்துக்கு பின்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய படம் வச்சு மாலை வச்சிருக்காங்க. மாலைலாம் போட்டிருக்காங்க. அவருடைய கண் பாருங்க கலங்கினா போல ரொம்ப கோவமா கண் கலங்கினா போல இருக்கு. அத தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கண்ண பார்க்கும்போது ஒரு பவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோபம் இதெல்லாம் தெரியுதுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இங்க புகைப்படம் இருக்கு. அவருடைய கல்லறைக்கு பின்னாடி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நின்னு ஃபோட்டோ, செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க மக்கள். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராமர் வேஷத்துல இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க பேனர்ல. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அன்னதானம் போட்ட பேனர்லாம் இருக்குங்க. வலதுபுறத்துல அன்னதானம் போய்க்கிட்டு இருக்கு. அந்த பந்தல் போட்டிருக்காங்க பார்த்தியா? இந்த கட்சி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போய்க்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிச்சிடலாங்க. சில அவர் நடித்த புகைப்படங்கள்லாம், திரைப்படங்கள்ல இருந்து எடுத்த புகைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்அப்பில் காமிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கல்லறைக்கு, அதாவது அவருடைய நினைவிடம் போகிறதுக்கு இடதுபுறத்துல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வலதுபுறத்துலயும் இருக்கு. வலதுபுறத்துல அவருடைய நினைவிடம் இருக்கு. இடதுபுறத்துல போகும்போது இந்த பேனர்லாம் இருக்கு. வலதுபுறத்துல இப்போ நான் காட்டுறேன் அவருடைய நினைவிடம். மக்கள் கூட்டம் வந்தபடி தாங்க இருக்கு. வந்து அது பாட்டுன்னு அஞ்சலி செலுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. வந்தபடி இருக்கு ஜனங்கள். இதுக்கு நான் போன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தாங்க. இன்னும் சனி, ஞாயிறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் அதிகமா வருதுன்னு அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டேங்க. இப்போ நம்ம அவருடைய நினைவிடம் பார்த்தாச்சு. அடுத்ததா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அன்னதானம் போடுறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது. இவருடைய கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உறவுகளை நான் சொல்லியிருந்தாலாங்க, இந்த கட்சி ஆஃபீஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மதிய வேலையில் அப்படின்னு சொன்னாலாங்க. இதோ அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போடுறாங்க மதிய நேரத்தில். ஸோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி ஆஃபீஸ் முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிகமாகவே தாங்க இருக்கும். 100க்கும் மேற்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க. அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உறவுகளை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைமை கழகம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுடைய கட்சி ஆஃபீஸ்.
உள்ளே அவ்வளோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்னதாக ஒரு 2 கிளிப்ஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கட்சி ஆஃபீஸுக்கு வெளியே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கட்சி ஆஃபீஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய கட்சி ஆஃபீஸ் இது தான். தலைமை கழகம் இது தாங்க. உறவுகளை மறைந்த நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் கோயம்பேடு அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது. கோயம்பேட்டிலேருந்து பேருந்து நிலையத்துலேருந்து பக்கம் தாங்க. பேருந்து நிலையத்திலேருந்து நடந்தே வரலாங்க. நடந்து வர டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய இடம் தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடித்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாங்க. இவருடைய இந்த நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய தலைமை கழகம் அங்கே தான் வச்சுருக்காங்கங்க. அவருடைய கட்சி ஆஃபீஸ்லேயே அவருடைய நினைவிடம் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சென்னை மாநகராட்சியில் தான் இருக்குது. கோயம்பேட்டில் பேருந்து நிலையத்திலிருந்து பக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதாங்க நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிட்டு வருவாங்க. 38 மாவட்டங்களில் இருக்கிற காடுகள், மலைகள், அருவிகள், ஆறுகள், கோட்டைகள், கோவில்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை சிறப்பிக்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி வரோம். நம்மளுடைய சேனல் எந்தவித ஜாதி மத வேறுபாடுகள் என்று செயல்படுத்தி வருது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கேப்டன் ஒரு வேளை முதலமைச்சராக ஆகியிருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.